ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். தேர்தல் வந்துருச்சு. எல்லா அரசியல் கட்சியும் பரபரப்பாக இருக்குது. எல்லாரும் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை வச்சு ஸ்ட்ராட்டஜி போட்டு பக்கா பிளானோட மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறாங்கிறது நமக்கு தெரியல. இருந்தாலும் இந்த தேர்தலில் வந்து ஜெயிச்சு வர்றதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஸோ நம்ம திருவள்ளுவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்காரு தெரியுங்களா? ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யும். ஞாலம் அப்படின்னா இந்த உலகம். உலகமே வேணும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா கூட கிடைக்கும். எப்போ? நல்ல நேரம் பார்த்து நல்ல இடம் பார்த்து நீ முயற்சி செஞ்சேன்னா நடக்கும் அப்படிங்கிறது தான். அதை வந்து அண்ணாமலை தான் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. கரெக்டான நேரம், கரெக்டான டைம் பார்த்து நடைப்பயணம், இந்த மாதிரி பல விஷயங்களை செஞ்சாங்க. இப்போ நல்லா டாப்பில் இருக்காங்க. அதே மாதிரி விஜய், நடிகர் விஜய், அவர் வந்து இந்த எலெக்ஷன் கிடையாது, அடுத்த எலெக்ஷனில் தான் போட்டி போட போகிறோம். கரெக்டானது. அவர் டைம் பார்க்குறாரு. அது மாதிரி டைமு, இடம், இது ரெண்டுத்தையும் பார்த்து கரெக்டான மூவ் பண்ணாக்கா இந்த உலகமே கிடைக்குங்கிறாங்க. அது இருக்கட்டும். தமிழ்நாட்டில் உள்ள ஒரு கோயிலுக்கு போனால் எலெக்ஷனில் ஜெயிக்கலான்னு ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சிவனடியார் சொல்லியிருக்காரு தெரியுமா? சொன்னால் நம்ப மாட்டீங்க. அடியார் வாக்கே அருள்வாக்குன்னு சொல்லுவாங்க. அடியார்கள் சொல்கிறது தான் அருள்வாக்கு. இந்த மரத்தடி ஜோசியன், குறி சொல்கிறவங்க, இவன் சொல்கிறதெல்லாம் அருள்வாக்கு கிடையாது. சிவனடியார்களும் வைஷ்ணவ அடியார்களும் அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அதுதான் அருள்வாக்கு. சுமார் 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சிவனடியார் தன்னுடைய புத்தகத்தில் இந்த பர்டிகுலர் ஒரு கோயிலுக்கு போனால் எலெக்ஷனில் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னுடைய பிஹெச்டி தீசிஸுக்காக நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது பேரலெல்லாம் வந்த இன்ஃபர்மேஷன் அதை எடுத்துகிட்டு போய் ரொம்ப குசியாக போய் ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்ட சொன்னேன். அவர் நல்ல பக்தியானவர், சாமி கும்பிட்றவர். அவர் வாங்கி மூலையில் போட்டார். என்னுடைய மாமனார் வந்து வேற ஒரு கேண்டிடேட்டுக்கு, சாமி கும்பிடாத கேண்டிடேட், அவருக்கு எங்கள் மாமனார் அழைச்சிட்டு அவர் போய் எடுத்து கொடுத்துட்டார். அந்த அவங்க வீட்டில் யாரோ கோவிலுக்கு போய் அந்த நான் சொன்ன பரிகாரம் நான் செஞ்சுட்டு பார்த்தாங்கன்னா அவங்க ஜெயிச்சிட்டார். அந்த எலெக்ஷனில் அந்த கேண்டிடேட், அந்த கட்சியே வந்து வாஷ் அவுட் ஆக வேண்டியது, ஆனால் அந்த கேண்டிடேட் மட்டும் ஜெயிச்சார். எம்பி எலெக்ஷன், எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு ஒரு கோயிலும், பஞ்சாயத்து எலெக்ஷனுக்கு ஒரு கோயிலும். கும்பகோணம் பகுதியில் பஞ்சாயத்து எலெக்ஷனில் சேர்மனுக்காக போட்டி போட்டாங்க. அந்த கேண்டிடேட்டுக்கு சொன்னேன், அவங்களும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து அதில் ஜெயித்தாங்க. இருக்கட்டும், இதே பீடிகை போட்டுக்கிட்டு இருக்கே. இப்போ அந்த கோயில் எது அப்படின்னு கேட்குறீங்களா? அதுதான் சஸ்பென்ஸ். அதை சொல்லக்கூடாது. பொதுவெளியில் சொன்னாக்கா எல்லாருமே போவாங்க. ஆப்போசிட் கேண்டிடேட் போய் அந்த கோயிலுக்கு போனாக்கா சுவாமி யாருக்குன்னு கொடுப்பாரு, அதுக்கு பலன்லாம் போயிடும். உங்களுக்கு யாருக்கு விதிக்கப்பட்டிருக்கோ, யார் ஜெயிக்கணும்னு விதிக்கப்பட்டிருக்கோ அவங்களுக்கு தான் அது கிடைக்கும். அதனால் உங்களுக்கு தேவைன்னா என்னுடைய தொலைபேசி நம்பர் இந்த வீடியோவில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வாய்ப்பு இருக்குன்னு வேணும் தேவைப்படுறவங்க என்னிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுங்க. தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன். அதை எடுத்துக்கிட்டு நீ அந்த மாதிரி நான் சொல்லிக் கொடுக்குற முறைப்படி கேண்டிடேட்டோ அல்லது கேண்டிடேட் உறவினர்களோ யாராவது ஒருத்தங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க நிச்சயமாக கிடைக்கும். நான் சொல்லலை, ஏன்னா அந்த அடியார் சொல்லியிருக்கார். 1500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தில் இருக்குது. நம்பித்தான் ஆகணும். அடியார் வாக்கு என்றைக்குமே பொய்யாகாது. திருச்சிற்றம்பலம்.